இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கர்த்தருக்கு பிரியமான 7 காரியங்கள் என்ற தொடர்ல நிறைவு பகுதிக்கு இன்றைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறதான உன்னதமான தலைப்பு என்ன அப்படின்னா, அன்பு மற்றும் தர்மம். வேதம் சொல்கிறது எபிரேயர் 13:16 அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நம்முடைய ஜெபமோ உபவாசமோ எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் நாம் மற்றவர்களிடத்துல அன்பு செலுத்தணும், அவர்களுக்கு தான தர்மங்களை செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரு. ஏன்னா தேவன் அன்புள்ளவரா இருக்கிறாரு. நம்முடைய கிரியையுள்ள காரியத்தை அது வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. ஒரு நதியும் ஒரு குளத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். குளமானது தண்ணீரை தேக்கி வைத்திருக்கும். அது எந்த இதுக்கும் பாயறது கிடையாது. அதனால கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த தண்ணீர் நாற்றம் எடுக்க தொடங்கும். ஆனா நதி அப்படி அல்ல, அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது தன்னிடம் உள்ள தண்ணீரை பிறருக்கு கொடுக்கறதுனால அது ஜீவன் உள்ளதாகவும் சுத்தம் உள்ளதாகவும் காணப்படுகிறது. இதே போல அன்பானவருடைய நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்தோம், நம்முடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டோம் அப்படின்னா இன்னும் அது நம்மளுக்கு ஆசீர்வாதம் உள்ளதாய் காணப்படும். உலக பிரகாரமான காரியமானாலும் ஆவிக்குரிய பிரகாரமான காரியமானாலும் அப்படித்தான். வசனம் என்ன சொல்கிறது? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க உங்களிடத்துல காரியங்களை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறீங்களா, ஆண்டவர் அமுக்கி குலுக்கி உங்களுக்கு சரிந்து விழும்படி உங்களுடைய காரியங்கள்ல ஆண்டவர் உங்களை செவ்வனே வழி நடத்துவார். இங்க இந்த தர்மத்துக்கு ஒரு மிக முக்கிய உதாரணமா நம்ம சொல்லணும் அப்படின்னா தொர்க்காள் என்ற தபித்தாளை குறித்து நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9:36 இப்படி சொல்கிறது, அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். இந்த அன்பிற்கும் தர்மத்திற்கும் மிகச்சிறந்த உதாரணமா சொல்லப்பட்ட இந்த தொற்கால் என்ன செய்கிறா? நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்து வருகிறார். இவ பெரிய பிரசங்கியாரோ ஒரு தீர்க்கதரிசியோ அல்ல. இவ ஒரு தையற்காரி. அவள் அவளால இயன்ற காரியங்களை, அங்கிகளை தைத்து அவள் என்ன செய்தா? ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் கொடுத்து உதவி செய்தாள். அவள் மரித்த போது அங்க இருந்த விதவைகள் எல்லாரும் தொற்கால் உயிரோடு இருக்கையில அவங்களுக்கு தைத்த அங்கிகளை காண்பித்து என்ன செஞ்சாங்க? அழுது கொண்டிருந்தாங்க. அவளுடைய நற்கிரியைகள் பரலோகத்தின் கதவை அசைக்கிறது. அவளுடைய அன்பு தேவனே அசைத்ததுனால பேதுரு மூலமாக அவள் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்ம மற்றவர்களுக்கு செய்யற சிறு உதவி கூட வீண் போகவே போகாது. நம்ம ஒருவேளை மற்றவர்களுக்கு செய்யற உதவி அது ஆண்டவருடைய கணக்குல வைக்கப்பட்டோம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுப்பான், அதை அவர் திரும்ப கொடுப்பார் என்று வசனம் சொல்கிறது. இது பரலோகத்துல மிகுந்த சாட்சியாக நமக்கு காணப்படும். அப்போ நம்ம அன்புள்ளவர்களாகவும் தர்மம் பண்ணுகிறவர்களாகவும் இருக்கணும். நம்ம உண்மையான அன்புள்ளவர்களாக இருக்கணும். அன்பு அப்படின்றது வெறும் வார்த்தை கிடையாது, அது ஒரு செயல். 1 யோவான் 3:18 வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அப்போ நம்முடைய கிரியையினால நம்ம அன்பு கூறணும். நம்முடைய கிரியை அன்பு கூறுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு உதவியாக நம்ம மற்றவர்களுக்கு செயல்படுத்துகிறதா காணப்படணும். ஒருவேளை நம்மளால அவங்களுக்கு செய்ய முடியல அந்த உதவியை அப்படின்னா அவர்களுக்காக ஜெப உதவி நம்ம செய்யலாம். அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிற உதவியை நம்ம செய்யலாம். பக்கத்து வீட்டுக்காரங்க சாப்பிடக்கூட ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாதவர்களாக அவங்க கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில நம்ம மணிக்கணக்கா முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் விரும்ப மாட்டார். அவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அநேக நேரங்கள்ல நம்மால சிலவருக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்முடைய புன்னகை, அவர்களுக்கு கொடுக்கிற நம்பிக்கை, அது அவர்களுக்கு ஒரு பேரு உதவியாய் காணப்படும். அவங்க அந்த காரியத்திலிருந்து மீண்டு வருகிறதற்கு அது அவங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக காணப்படும். அது நம்ம அந்த சில நேரங்களில் நம்மளால அந்த தேவையை சந்திக்க முடியல அப்படின்னா இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம அவங்களுக்கு செய்யலாம். நம்ம என்ன செய்தாலும் அதை மனப்பூர்வமா நம்ம செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அன்பானவர்களே, கடந்த 7 நாட்களாக நம்ம கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நம்ம சிந்திச்சோம். இப்போ அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம சுருக்கமா தியானிக்கலாம். இந்த 7 காரியங்களும் அது ஒரு கோர்க்கப்பட்ட முத்தை போல நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டுச்சு அப்படின்னா, கர்த்தரை பிரியப்படுத்துகிற காரியமா நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டுச்சு அப்படின்னா ஆண்டவர் நம்ம மேல் ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பொழிகிறவராய் காணப்படுவார். எல்லாரை காட்டிலும் மேன்மையானவர்களாக நம்மை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது
முதலாவது நம்ம பார்த்தோம், இருதய சுத்தம் வேணும். நம்முடைய வெளித்தோற்றத்தை அவர் பார்க்கிற தேவன் அல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். இரண்டாவதாக, உலகத்திற்கு ஒவ்வாத வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த கடல் மீனை போல இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தாலும் இந்த கடல் மீனுக்குள்ள உப்பு எப்படி எடுத்துக்கொள்ளாம அது வாழ்ந்ததோ, ஜீவனாய் வாழ்ந்ததோ, அதே போல இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். மூன்றாவதாக, நாவை காத்தல். நம்முடைய வார்த்தைகளில பரிசுத்தமா வாழணும். நம்ம வார்த்தைகள்ல மற்றவர்களை காயப்படுத்தாம தேவனையும் மக்களையும் மகிழ்விக்கிற காரியங்களை, அவங்கள ஆறுதல் படுத்துகிற காரியங்களை இந்த நாவானது செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதுதான் கர்த்தருக்கு பிரியம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நாலாவதாக, துதி அப்படின்னு பார்த்தோம். எந்த சூழ்நிலையிலும் நம்ம துதிக்கிறவர்களா இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் தங்குகிற ஆலயமாய் நம்ம காணப்படுவோம். அவர் நம்மிடத்துல இருக்கும்போது எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்வார். அது ஆண்டவருக்கு உகந்த பிரியமாய் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஐந்தாவதாக, மனத்தாழ்மை குறித்து பார்த்தோம். இந்த யோவான் ஸ்நானகனை போல அவர் பெருகணும், நான் சிறுகணும் அப்படின்னு சொல்ற மனத்தாழ்மை நம்மிடத்துல இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில பரிபூரணமாய் விளங்கும். அது அவருக்கு பிரியமான காரியம். அவர் நம்மை தாழ்த்தி மனத்தாழ்மையா இருக்கிறது அவருக்கு பிரியமான காரியம் அப்படின்னு நம்ம தியானிச்சோம். ஆறாவதாக, நீதியும் உண்மையும் இருக்கணும். இந்த சாமுவேலை போல யாரும் பார்க்காத நேரத்திலும் தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும், அதிகாரமான சூழ்நிலைகளும், அதிகாரத்துல இருக்கிற சூழ்நிலைகளிலும் உண்மையும் நீதியும் உள்ளவர் வாழணும். அது ஆண்டவருடைய பார்வையில பிரியமா இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த நாள்ல நம்ம என்ன தியானிச்சோம்? அன்பு மற்றும் தர்மம். இந்த தொற்காலை போல நற்கிரியைகளை செய்து நம்ம என்ன செய்யணும்? பிறருக்கு உதவணும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம். இதுதான் ஆண்டவர் சுவாபத்தை நம்ம செயல்படுத்துகிறது. அன்பு நம்ம கூறுகிறவர்களா இருக்கணும் அப்படின்றத தியானித்தோம். பிரியமானவர்களே, இந்த 7 காரியங்களும் இந்த 7 பிரசங்கங்களாக அல்ல, இது உங்களுக்கான நித்தியத்திற்கான ஆசீர்வாத வழிகாட்டியாக காணப்படுகிறது. இந்த நேரத்துல நம்முடைய இருதயத்தை ஒருமுறை திருப்புகிறவர்களாக நம்ம காணப்படணும். இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். ஆண்டவரை நம்ம பிரியப்படுத்தணும். ஏன்னா நாம் அவருடைய பிள்ளை. நம்முடைய பிள்ளை நான் எப்படி இருக்கணும் நம்ம நினைப்போம். நமக்கு பிரியமா வாழணும் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளை நம்ம எதிர்பார்ப்போம். அதே மாதிரி தேவனும் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறதான காரியம் அவருக்கு பிரியமாய் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல நம்ம சிந்திக்கணும். என்னென்ன காரியங்களை நம்ம தவறி போயிருக்கிறோம், எந்தெந்த காரியங்களை நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல சிந்திக்கவும் இந்த நாள்ல நம்ம ஒப்பு கொடுக்கவும் ஆண்டவர் அழைக்கிறார். இந்த நேரத்துல ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இந்த கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள்ல எதுல நான் தவறி இருக்கிறேன், இந்த காரியங்களை நான் தவறி இருக்கேன் ஏசப்பா, என்னை தகுதிப்படுத்துங்க, நான் உமக்கு பிரியமான பிள்ளையாக வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக, இந்த வாரத்துல நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு பிரியமான காரியங்களை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். இந்த காரியங்களை, சில காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் செய்யாதவர்களாக, தவறினவர்களாக, தெரியாதவர்களாக, நாங்கள் வழி தப்பி போனவர்களாக செய்து கொண்டிருந்தோம். ஆனா இப்ப செய்யாதவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக, இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற தகப்பனே, நீர் விரும்புகிற பரிசுத்தமான வாழ்க்கை, நீர் விரும்புகிற உமக்கு பிரியமான வாழ்க்கைய நாங்க வாழ்ந்து உம்முடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை நாங்க நிலைநாட்டி கொள்ளவும், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தமாக வாழ்ந்து நாங்க பரலோகத்துக்குரியவர்களாக வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். உம்முடைய பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். இந்த கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் குறித்து நம்ம தியானித்தோம். இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் அடுத்து ஒரு தொடர்ல நம்ம மீண்டுமா சந்திக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.